பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வரையிலையும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வேளையிலையும் அநேக நேரங்களில் நான் பாவியா காணப்படுகிறேன், அநேக தவறுகளை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை சுத்தி குற்றம் சாட்டு கொண்டிருக்கிற மனிதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆமா, நான் அநேக தவறுகளை பண்ணுகிற ஒரு பாத்திரம் தான். ஆனா என்ன தூக்கி விட யாருமே இல்லை. நான் செய்கிற தவறுகளை குற்றம் காமிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னை ரொம்ப கீழே தரைக்குறைவாய் பார்க்குறாங்கன்னு ஏங்கி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கான மெசேஜ். இந்த வேளையிலையும் உங்க முன்னாடி சகையுங்கிற ஒரு பாத்திரத்தை கொண்டு வர விரும்புகிறேன். நீங்க செய்கிற தப்புகள்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதே போலவே சகையும் வெளியே வரணுங்கிற ஒரு இன்டென்ஷனோடி இயேசு கிராமத்துக்கு அவர் இருக்கிற கிராமத்துக்கு வராரு, சகையு இருக்கிற கிராமத்துக்கு வராருன்னு கேள்விப்பட்டு அவர் எப்படியாவது பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தோட மரத்து மேலே ஏறான். ஏன்னா சகையு ரொம்ப குள்ளமா இருந்தாரு. அந்த கூட்டத்தில் எங்க பார்க்க முடியாம ஆயிரப்போகுதுன்னு சொல்லிட்டு மரத்தின் மேலே ஏறி இயேசுவை காணதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இயேசப்பா என்ன தெரியுமா பண்றாரு? சகையுவை கடந்து வரும்போது சகையு அண்ணாந்து பார்த்தார் அப்படின்னு இருக்கு. இது லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசி பார்த்தா தெரியும். இதுக்குள்ள நீங்க பார்க்கும்போது சகையு அநேக பேர் பாவிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, இந்த அண்ணாந்து பார்த்தாரு ஏசப்பா. பார்த்த உடனே என்ன தெரியுமா நடக்குது? பார்த்த உடனே ஒரு மாறுதல் உண்டாகுது. இன்னைக்கு அநேக நேரத்துல என்ன தூக்கி யாராவது விடுவாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா அந்த நேரத்துல நீங்க பண்ற தப்புகளை சுட்டி காமிக்கிறதா இருக்கிறாங்க. உங்களை கீழே தான் பாக்குறாங்க தவிர்த்து அண்ணாந்து பார்த்து வா சகையு, என்கிட்ட வா, உன் வீட்டில் தங்கணும்னு எல்லாம் சொல்றதுக்கு யாரும். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க இருதயத்துல தேவன் தங்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களை அண்ணாந்து பார்க்குறாரு. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அண்ணாந்து யாரும் பார்க்காத மனிதர்கள் மத்தியில் இயேசு உங்களை அண்ணாந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் அண்ணாந்து உங்களை பார்க்குறாரு. அப்படின்னா உங்களை மேலே பார்க்குறாரு. உங்களை அவ்வளோ நேசிக்கிறாரு. இன்னைக்கு அந்த நேசிக்கிற தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புறாரு. எப்படி சகையோட வீட்டில் வாசம் பண்றேன்னு சொன்னாரோ, அவனுடைய வாழ்க்கை மாறிச்சோ, அதே போல உங்க வாழ்க்கை மாறும். காட் பிளஸ் யூ.